ரோபோடிக் அறுவை சிகிச்சையில் 10 கால நிபுணத்துவம் கொண்ட மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சிகிச்சை தரங்களை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தோடு நவீன டூமாய் MT-1000 Pro ரோபோடிக் அறுவை சிகிச்சை எந்திரத்தை நிறுவியிருக்கிறது. ரோபோடிக் சாதன உதவியுடன் மேம்பட்ட சிகிச்சையை பரவலாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கத்தை இது குறிக்கிறது. இந்த அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் சிக்கலான பல அறுவை சிகிச்சைகளில் துல்லியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து சிகிச்சை முடிவுகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குடல் இரைப்பை சிகிச்சை, கல்லீரல் மற்றும் பித்தநாளவியல், சிறுநீர் பாதையியல், மகளிர் மருத்துவ பிரிவு, மார்பகம், தைராய்டு அறுவை சிகிச்சை, குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட பல சிக்கலான அறுவை சிகிச்சைகளை இந்த நவீன டூமாய் MT-1000 Pro ரோபோடிக் சாதனத்தை பயன்படுத்தி மருத்துவர்கள் மேற்கொள்வார்கள். பிரபல நடிகரும் இசையமைப்பாளரும் கொடையாளருமான விஜய் ஆண்டனி மற்றும் முன்னணி நடிகர் பிரசாந்த் தியாகராஜன் ஆகியோர் இந்த அதிநவீன ரோபோடிக் சாதன அறிமுக விழாவில் பங்கேற்று அதன் செயல்பாட்டை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் குருசங்கர் கூறியதாவது: கடந்த 10 ஆண்டுகளாக ரோபோடிக் அறுவை சிகிச்சையானது மேம்பட்ட மருத்துவ சேவையை வழங்குவதற்கான எங்களது அர்ப்பணிப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக டூமாய் MT-1000 Pro ரோபோடிக் அறுவை சிகிச்சை அமைப்பின் அறிமுகம் அடுத்த தலைமுறை ரோபோடிக் தொழில்நுட்பத்துடன் எமது பயணத்தில் அடுத்த அத்தியாயத்தை குறிக்கிறது. மேம்பட்ட ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை எங்களது அறுவை சிகிச்சை நிபுணர்களின் நிபுணத்துவத்துடன் இணைப்பதன் மூலம் பாதுகாப்பான அறுவை சிகிச்சைகளை வழங்கி விரைவில் வீடு திரும்ப வழி செய்வதே எங்களது நோக்கம். தென் தமிழக மக்களுக்கு அதிநவீன சுகாதார சேவையை எளிதில் பெறக்கூடியதாக மாற்றுவதில் இது மற்றொரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் என்றார். மீனாட்சி மருத்துவமனையில நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது புதுசு கிடையாது. ஆனா எப்படி ஐபோன் மாடல் வந்து 15, 16 மாறி இப்ப 17 வந்து இருக்கோ, அது மாதிரி இப்ப புது மாடல் இது. இந்த ரோபோட் மெட்பாட் இதை வாங்கறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாண்ட்லயும் இருக்கிற மருத்துவமனைகளை பார்த்து அங்க இருக்கிற மருத்துவர்கள்டையும் பேசி, எங்க மருத்துவர்கள்டையும் பேசி அவங்க ஃபீட்பேக்லாம் வாங்கி தென் ஆஃப்டர் ஒரு 6 மாசம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறதுலே பெஸ்ட் மாடல் இதுதான் அப்படின்னு முடிவு எடுத்து இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லயே யூஸ் பண்ற ஒரு ரோபோட்டை மதுரையில கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல இந்த ரோபோட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனில வாங்கி மதுரை மக்களுக்கு உயர்ந்த மருத்துவம் குறைந்த செலவுல கொடுக்கிற எங்களுடைய பயணம் என்றும் தொடரும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ரோபோட். என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட். மீனாட்சி மருத்துவமனையில உலகத்துல என்னெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதை முதல்ல மதுரை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றது எங்களுடைய ஈத்தோஸ், எங்களுடைய பாலிசி. தான் ரோபோட்டிக் சர்ஜரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க முறை மதுரைக்கு கொண்டு வந்திருக்கோம். 10 வருஷமா மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஐபோன்ல வந்து இப்போ 14, 15, 16 முடிஞ்சு இப்போ 17 புது மாடல்லாம் வந்த மாதிரி ரோபோட்ல இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு மெஷின் வந்து நாங்க இன்னைக்கு வாங்கியிருக்கோம். அது வந்து மெட்பாட்னு பேரு. இதை வாங்கறதுக்கு முன்னாடி எங்க மருத்துவர்கள்ட்ட பேசினேன். அதே மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கிளீவ்லாண்ட் கிளினிக்ல இருந்து சில டாக்டர்ஸ் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசினேன். நியூசிலாந்துல பிசிக்கலா போய் மருத்துவமனைகளை பார்த்தேன், அங்க யூஸ் பண்றாங்க. ஆஸ்திரேலியால சிட்னில ஒரு மருத்துவமனையில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சில மருத்துவமனைகள்ல. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாடலை வந்து வாங்கி நாங்க வந்து மதுரைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த பர்டிகுலர் மாடல் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு மீனாட்சி மருத்துவமனையில தான் இருக்கு. இதுல வந்து நிறைய பெனிஃபிட் ஃபார் பேஷண்ட்ஸ் வரும். ஷார்ட்டர் ஸ்டே, அதாவது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சர்ஜரி முடிஞ்சு வேகமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி, அதிக கியூர் பண்ண முடியும். இந்த நிறைய டெக்னாலஜி இதுல இருக்கு. இதுல ஒரு ஸ்பெசிபிக் டெக்னாலஜி என்னன்னா ரிமோட் சர்ஜரிஸ் பண்ணலாம். அதாவது இப்ப எங்க டாக்டருங்க இல்ல வேற டாக்டருங்க வேற நாட்டுல இருந்து கூட அங்க கண்ட்ரோல் பண்ணி சர்ஜரி இங்கே வச்சு நம்மளால சர்ஜரி பண்ண முடியும். ரிமோட் சர்ஜரி எல்லாம் இன்னைக்கு வந்து பாசிபிளா வந்துருச்சு. அது மதுரைக்கே வந்துருச்சு. அது எங்கேயோ நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு இதெல்லாம் அந்த வெளிநாட்டுல நடக்குது, நம்ம ஊர்ல என்னைக்கா வரும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லயே இந்த டெக்னாலஜி இன்னைக்கு வந்து இருக்கு. இதை இன்னைக்கு லான்ச் பண்ணதுல ரொம்ப 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 சந்தோஷம். பிக் தேங்க்ஸ் டு ஆக்டர் பிரசாந்த் அண்ட் ஆக்டர் விஜய் அண்ட் உங்க எல்லாருக்கும் இதை நாங்க பகிர்ந்துக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிக்கிறோம். நன்றி. இதுல வந்து ஒரு பாயிண்ட் மிஸ்டர் ராம் சொன்னாரு, இந்த மெட்பாட் ரோபாட் கோயம்புத்தூர் திருச்சியில தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் இந்த லெவல் கிடையாது. இதுதான் ஹையஸ்ட் மாடல். In their company this is the highest model. What's in the country? So இப்போ வந்து நீங்க வந்து iPhone 13 வாங்கலாம்,
ஐபோன் 17 வாங்கலாம். ரெண்டு நிறைய வித்தியாசம். அது மாதிரி இது ஐபோன் 17 ஈக்குவல் இந்த டாப் ரேஞ்ச். அது இதுல என்ன அட்வான்டேஜ்னாக்கா இதுல ஆல்ரெடி நிறைய ஏஐ சிப்ஸ்லாம் உள்ள ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ வந்து நாளைக்கு நான் சொன்னேன்ல தானா ஆப்ரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் இதுல வந்து இனாகிரேட் பண்ணி இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாக்கா இட் கேன் ஹெல்ப் தி சர்ஜன் இன் மெனி பிளேசஸ் பை டூயிங் திங்ஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சாஃப்ட்வேர். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி இந்த சிப்ஸ் ஆர் இன்சைட். ஸோ ஆல் சாஃப்ட்வேர் மட்டும் போட்டா போதும். இல்லைன்னா வந்து சுத்தி மாற்றணும். இதுல ஆல்ரெடி அந்த சிப்ஸ் இருக்கு. பாக்கி எந்த மாடலுக்கு அந்த சிப்ஸ் கிடையாது. இந்த ரோபோட்டிக் வந்து என்னென்ன எல்லா ஆப்ரேஷனும் ரோபோட்டிக்ல பண்றாங்க. மெயினா வந்து கேன்சர் ஆப்ரேஷன், மேஜர் ஸ்டமக், லார்ஜ் பெரிய குடல், சின்ன குடல், மார்ல இருக்கிற ஆப்ரேஷன், ஈஸ்ட்ரோபேகர் உணவு குழாயோட ஆப்ரேஷன், இப்போ வந்து நிறைய தலை ஆப்ரேஷன், தைராய்டு ஆப்ரேஷன், இதெல்லாமும் ரொபாட்டிக்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. தைராய்டுல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்க விஜய் பாஸ்கர் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 ரொபாட்டிக் தைராய்டு சர்ஜன். அவர் பண்ண கேஸ் யாரும் பண்ண சார் கடந்த 10 ஆண்டுகளா ரோபோட்டிக் வந்து மருத்துவத்துறையில பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இந்த ரோபோட்டிக் 2.0 வந்து எந்த விதத்துல வேறுபட்டது? எப்படி பெட்டரா இருக்கு? இதுல வந்து அந்த சொன்னல இன்னொரு இடத்துல ஆபரேஷன் பண்ணலாம். ரெண்டாவது இதோட விஷன் வந்து மச் பெட்டர். ஏன்னா இது வந்து அவருடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி டிசைன் பண்ண லைட் லென்சர், இதுதான் லேட்டஸ்ட் லைட் அண்ட் லென்சர். ஸோ இதோட விஷன் ரொம்ப பிரைட், இது ரொம்ப கிளியர் அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இனாகிரேட் பண்ண போறோம். ஒவ்வொரு டெக்னாலஜியும் வந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இந்தியாவில் வந்து ரோபாட் மாத்திரம் பர்மிஷன் வாங்க முடியாது. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் they have to get permission. So we have already paid for it. They will get the permission from CDSCO in Delhi, and then once they get the permission, they will install it. இது வேற யாருக்கிட்ட கிடையாது. இது வந்து 3D படம் பார்த்தீங்கன்னா 3D படம் பார்க்கும்போது ஸ்டீரியோஸ்கோப்னு சொல்லுவோம், கேப்சர் பண்ணுவோம். அது பண்ண உடனே அது 3D காட்டுவோம். இப்போ சர்ஜரி வந்து முதல்ல இந்த ஸ்டீரியோஸ்கோப் இல்லைன்னா இந்த பாடி உறுப்புகளை வந்து சிங்கிளா காட்டும். ஸோ கட்டி எங்க வைக்கிறோம், எப்படி அதை வெட்டுறோம், அதை கரெக்டாக வெட்டுறோமா, இன்ஃபெக்ஷன் கரெக்டாக சொல்லிட்டு பார்க்க முடியாது. பட் இந்த ஸ்டீரியோஸ்கோப்னால என்ன ஆகுதுன்னா அது 3D காட்டும் போது கரெக்டாக இன்ஃபெக்ஷன் இங்கே வைக்க முடியும். அது எவ்வளோ டெப்த் போகலாம், அதனால கரெக்டாக அந்த மில்லிமீட்டர் வந்து ப்ரிசைஸ் பண்ண முடியும். அதுதான் இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். அதுக்காக தான் இப்போ இந்த விஷயம் ஸ்பெஷலாக வாங்கினது வந்து இதெல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். எக்ஸ்ரேக்கு சொல்லுவோம், டாக்டர் கஷ்டப்பட வேண்டாம். இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து சும்மா ஒரு டிபிக்கலான சர்ஜரி இருக்குங்க, அது ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஐதர் லண்டன்ல இருக்கலாம் இல்லை யூஎஸ்ஏ இருக்கலாம். இப்போ அது வரணும்னா வரவேற்று கஷ்டமா இருக்கும். அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அவர் இதே மாதிரி கன்சல் அங்கே உட்காந்துருந்தா இந்த பேஷண்ட் இருந்தா அவர் அந்த சர்ஜரி இருந்தாலும் பேஷண்ட் சர்ஜரி நடப்பாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் மெயினாக வந்து இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த சேர்மன் குலசேகர் சார் வந்து மெயினாக ரிசர்ச் பண்ணி இதுதான் பெருசு சொல்லிட்டு மறந்துருக்காரு. அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சர்ஜரிலாம் வெளியூருக்கு போய் பண்ணுறதுக்கு பதிலா நம்ம ஊரில் அது மதுரையில் நடக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த வகையான ரோபோட்டிக் இயக்குறதுக்கு மருத்துவர்களுக்கும் பணியாளருக்கும் முறையான பயிற்சி வழங்கப்படுகிறது. முறையான ட்ரைனிங் எங்க ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி 10 வருஷமா பண்ணிருக்காங்க ரோபாட்டிக் சர்ஜரி. ஸோ இது வந்து அதுக்கே அட்வான்ஸ் மாடல் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் தேவையில்லை. இப்போ வந்து நீங்க வந்து மாருதி கார் ஓட்டிட்டீங்கன்னாக்கா பென்ஸ் கார் சாதாரணமா ஓட்டிடலாம், ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது. பென்ஸ் காருக்கு ட்ரைனிங் தேவையில்லை. அதே மாதிரி அப்படி யாரும் ரேங்க் போட்டு சொல்றது ரேங்கே கிடையாது. ஆனா ஒண்ணு அமெரிக்கால தான் ஜாஸ்தி மெஷின், மேக்சிமம் மெஷின் அமெரிக்கால தான். கேட்ட விஷயம் வந்து மெடிசனை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரொம்ப கிடையாது. யூஎஸ்ஆ இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், அங்கே நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டோம் 3 மாதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வயிற்று நர்ஸ் இங்கே வந்து டாக்டர் பார்க்கலாம். அந்த விதத்தில் டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், மிஷின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி இருக்கட்டும், இந்தியா நம்ம லாங் போய். ஸோ அந்த வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. வந்து லக்கி இந்தியாவில் வந்து நம்ம இவ்வளோ நினைச்ச கண்ணு வழி வந்து ஒரு டாக்டர் பார்க்க முடியுது, ஒன்றை வழினா டாக்டர் ஃபோன் பண்ண முடியுது. இதே வேறு எந்த ஊர் இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ரொம்ப கஷ்டம். அது தெரிஞ்ச தெரியும்.
அந்த ஒரு டாக்டர் அப்படின்னு வாங்குற கஷ்டமா இருக்கா. ஸோ அந்த விதத்துல வந்து நம்ம இங்கேயும் இருந்து இதுல என்ன இன்னும் வந்து தரமான ஒரு சர்வீஸ், அதுவும் சர்வீஸ் சாதாரண சர்வீஸ், மோஸ்ட் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சம்திங் வச்சுருக்காங்க. அண்ட் அதுவும் நம்ம மதுரை கிடைக்கிற மதுரை மக்களுக்கும் சரி தொற்று எல்லா கிராமத்துக்கும் கிடைக்கும் போது வெரி நைஸ். ரொபாட்டிக்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ வந்து 2 பேஷண்ட் பண்ணலாம். ஒரு ரோபோட்ல 2 பேஷண்ட் ஒரு நாளைக்கு பண்ணலாம். ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் ஹவர் ஜாஸ்தியாக இருக்கும். பிளஸ் 2 பேஷண்ட் நேரத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி திருப்பி புது கவர்லாம் போட்டு பண்ணலாம். பெயின் எப்படி இருக்கும்? பெயின் வந்து ரொபாட்டிக்ல லேப்ரோஸ்கோபி மாதிரி தான் சார், வெறும் ஓட்டர் தானே போடும். ஸோ அதுல பெயின் வர மாதிரி தான். ஓப்பன் சர்ஜரியோட ரொம்ப கம்மியாக சார் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் இந்த ரோபோட்டிக் சிகிச்சை மூலியமா பயன்படுற அளவுக்கு கட்டணம் வந்து கம்மியா இருக்கும். ப்ரீவியஸா கூடுதல் சார் ஜென்ரலாகவே மீனாட்சி மருத்துவமனையில் எங்கள் டேரிஃபையும் நீங்கள் சேலஞ்சாகவே விடுறேன். எனி கம்பேரபிள் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் எடுத்துக்கோங்க, அவங்களோட பாதிக்கும் கீழே இருப்போம். இன்ஃபேக்ட் 4 மடங்கு கம்மியாக இருப்போம். நாங்கள் உயர்ந்த மருத்துவம் குறைந்த செலவு, அதுதான் எங்களுடைய நோக்கம். These are not manufactured in India. This model is not manufactured in India. It is called SS Mantra. That is by an Indian cardiothoracic surgeon who was working in USA for a long time. And then he was very interested in robotics. He has developed a robotic company and he is now selling a machine called SS Mantra, which is quite good, but which we did not find satisfactory for major operation. It is all right to அது வந்து அதை வச்சு வந்து சாதாரண யூட்ரஸ் எடுக்கிறது, கால் பேட் எடுக்கிறது, அது வந்து ஓகே. பட் நாங்க பண்ற இந்த தைராய்டு பண்றது, பேன்க்ரியஸ் சர்ஜரி சொன்னாங்க, அந்த மாதிரி சர்ஜரி, லிவர்ல சர்ஜரி, அது லாய்க்கு, அது தனித்தனி ப்ரோப்ல ஆமா, அது லாய்க்கு. 5 விரல்ல ஒண்ணா இருக்கு சார். 5 விரல் தனித்தனியா இருந்தா எப்படி இருக்கும்? அதான் எஸ்எஸ் மந்த்ராங்க அந்த மாடல், இந்தியன் மாடல். ஜென்ரலாகவே அறிவியல் கண்டுபிடிப்புகள் மெஜாரிட்டி யூஎஸ்ல தான் நடக்குது. அடுத்து யூரோப்ல சில ஜெர்மனியில் நடக்கும். நம்ம வந்து இப்ப மேனுஃபேக்சரிங்ல உள்ள இறங்கியிருக்கோம். யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங் இருக்கு, சைனாலையும் மேனுஃபேக்சரிங் இருக்கு. பட் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அமெரிக்கா காரணம், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கண்ட்ரீஸ் தான் அதிகமா கண்டுபிடிக்கிறாங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவங்க கிட்ட தான் இருக்கு, அதனால தான் பெரிய நாடா இருக்காங்க. இந்த ரோபோட்டிக் மூலியமா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற டார்கெட் இலக்கு நிறைவேற்றி ஒரு நாளைக்கு 2 பண்ணோம்னாக்கா ஒரு வாரத்துல 6 நாள் ஆபரேஷன் பண்ணோம்னா 12 ஆபரேஷன் பண்ண ஒரு வாரத்துக்கு. அது வந்து கெப்பாசிட்டி சொல்றாரு எவ்வளவு பண்ண முடியும்னு. பட் டார்கெட்னு நாங்க போடவே மாட்டோம். மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல டார்கெட்னு போட்டா டாக்டர் அச்சீவ் பண்றதுக்காக கண்ட சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்ணவே கூடாது, எந்த ஹாஸ்பிட்டலையும் பண்ணக்கூடாது. டார்கெட்ன்றது நாங்க என்ன மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில தான் டார்கெட்லாம், இவ்வளவு மைக்கு சரி செய்யணும் அப்படின்னு. ஸோ தேர் நோ டார்கெட், பேஷண்ட்டுக்கு தேவைன்னா பண்ணுவோம். சோஷியல் மீடியானால நிறைய விஷயங்கள் மக்கள் போய் சென்றடைகிறது. முன்னாடியை விட நிறைய மெடிக்கலி எவ்வளோ அட்வான்ஸாக இப்போ டெவலப் ஆகிட்டு அதே மாதிரி பாமர மக்கள் அன்றைக்கும் நிறைய தெரியுது. இந்த மெடிக்கலில் முன்னாடி வந்து செலவு பண்ண முடியாத தான் வருஷம் பண்ண முடியும்னா அது 10 லட்சம் சாத்தியமாக எவ்வளோ செலவு பண்ண முடியாதனால நாளுக்கு நாள் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏழைகளுக்கும் பாமரர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சினிமாவில் வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லப்படுது. இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா மெடிக்கலி இம்பார்ட்டன் ஒரு டாபிக் வந்து கன்வே பண்ணுது. அது என்னன்றது நிறைய சொன்னால் அந்த படத்தில் நாட் வெளியே வந்துன்றதால சொல்லலை. மெடிக்கல் அவேர்னஸ் வந்து ஒவ்வொரு படத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. நீங்க சமீபத்தில் இந்த சமுதாய இவ்வளவு வருஷமா கவர்மெண்ட்ல வந்து பிரைவேட்ல வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது நம்ம எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பசங்க யாரும் சிகரெட் குடிக்கிறது நீங்க பார்க்க மாட்டீங்க, ரொம்ப கம்மியாயிடுச்சு. முதல்ல எல்லா பசங்களும் சிகரெட் குடிக்க உட்காந்துருப்பாங்க, காலையில் எல்லாம் சிகரெட் பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. they understood that it is a health problem. ஸோ அப்படி நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க படிச்சுட்டு அது வந்து பண்ணக்கூடாதுன்னு அவங்க அதை விட்டுடுறாங்க. நல்லது சினிமான்னு நல்லது சொல்லுவாங்க, அதர்வைஸும் இருக்கலாம். பட் சார் படம் தான் நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லுவோம். முக்கியமாக அவர் இப்போ அடுத்து வர்ற படத்தை எல்லாரும் பார்க்கணும். அது ஏன் நான் சொல்றேன்னா, அது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்லை, மக்களுடைய ஆரோக்கியம் டைரக்டா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்குங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில இருக்கு. நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும்,
ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வாழ்க்கையை வாழணும், 8 மணி நேரமாச்சும் தூங்கணும், 7-8 ஹவர்ஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழணும். வேலையில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அதுக்காக அதே வேலையை மண்டையில வச்சு நம்ம இருந்துட்டு உங்க ஆரோக்கியத்தை நீங்க எடுத்துருவீங்க. உங்களை விட உங்க வேலை முக்கியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும், வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்க உடம்ப நீங்க கெடுத்துடக்கூடாது. எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வரவங்கள நாங்க பாக்குறோம், பட் முடிஞ்ச வரைக்கும் வராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலே வரமாட்டீங்களே. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க, அது பத்தலன்னு இதை கட்டுறோம். இப்ப இங்கேயும் பத்தலைங்க, இப்ப இன்னொரு பிளாக் கட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்க. இப்ப எவ்வளவுதான் கட்டுறது மருத்துவமனைகளை? மக்கள் அவங்க ஆரோக்கியத்தை அவங்க பாத்துக்கணும். அத நல்ல படங்கள் கூறும், சேர் படமும் அந்த மாதிரி தான். அதனால எல்லாத்தையும் மோதல். பட் எனிவே சார் விஜயனா ஒன் மோர் கொஸ்டின். நீங்கள் சமீபத்து ரீதியாக இந்த சமுதாய ரீதியாக நீங்கள் ட்வீட் பண்ணுறதை நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஹெல்த் ரீதியாக இப்போ உள்ள தலைமுறை யூத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள். படமே சார் தேங்க்யூ சார்.